2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் நிகழ்ந்த மரணங்களுக்கான காரணங்கள் குறித்த ஆய்வு அறிக்கையை இந்திய பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதில் தொற்றா நோய்களால் 56.7% பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தொற்று நோய் தாய்வழி பிறப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 23.4% பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிர்ச்சியூட்டும் தகவலாக 31% பேரின் மரணங்கள் இதய நோய் சார்ந்த பிரச்சினைகளால் நிகழ்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சுவாசத் தொற்றுகளால் 9.3% பேரும், உடலில் திசுக்களில் ஏற்படும் கட்டிகள் தொடர்பாக 6.4% பேரும், சுவாச பாதிப்பு நோய்களால் 5.7% பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஜீரண மண்டல நோய்களால் 5.3% பேர், காய்ச்சலால் 4.9% பேர், சாலை விபத்து மற்றும் காயங்களால் 3.7% பேர், நீரிழிவு பாதிப்பால் 3.5% பேர், பிறப்புறுப்பு மற்றும் சிறுநீர் மண்டல உறுப்பு நோய்களால் 3% பேர், தெளிவான காரணமில்லாத மரணங்கள் 10.5% பேர் உயிர் இழந்திருப்பது ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 29 வயதுடையவர்களின் உயிரிழப்புக்கு உள்நோக்கத்துடன் காயம் ஏற்படுத்துதல், தற்கொலை ஆகியவை பொதுவான காரணங்களாக உள்ளதாகவும், தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் பெரும்பாலும் 70 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுள்ள முதியவர்களுக்கே ஏற்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2021 முதல் 2023ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இந்தியாவில் நிகழ்ந்த மரணங்களுக்கான காரணங்கள் குறித்த ஆய்வு அறிக்கையை இந்திய பதிவாளர் ஜெனரல் அலுவலகம் வெளியிட்டுள்ளது. அதில் தொற்றா நோய்களால் 56.7% பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளையில் தொற்று நோய் தாய்வழி பிறப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டால் 23.4% பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் அதிர்ச்சியூட்டும் தகவலாக 31% பேரின் மரணங்கள் இதய நோய் சார்ந்த பிரச்சினைகளால் நிகழ்ந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து சுவாசத் தொற்றுகளால் 9.3% பேரும், உடலில் திசுக்களில் ஏற்படும் கட்டிகள் தொடர்பாக 6.4% பேரும், சுவாச பாதிப்பு நோய்களால் 5.7% பேரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் ஜீரண மண்டல நோய்களால் 5.3% பேர், காய்ச்சலால் 4.9% பேர், சாலை விபத்து மற்றும் காயங்களால் 3.7% பேர், நீரிழிவு பாதிப்பால் 3.5% பேர், பிறப்புறுப்பு மற்றும் சிறுநீர் மண்டல உறுப்பு நோய்களால் 3% பேர், தெளிவான காரணமில்லாத மரணங்கள் 10.5% பேர் உயிர் இழந்திருப்பது ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 முதல் 29 வயதுடையவர்களின் உயிரிழப்புக்கு உள்நோக்கத்துடன் காயம் ஏற்படுத்துதல், தற்கொலை ஆகியவை பொதுவான காரணங்களாக உள்ளதாகவும், தெளிவான காரணம் தெரியாத மரணங்கள் பெரும்பாலும் 70 மற்றும் அதற்கும் மேற்பட்ட வயதுள்ள முதியவர்களுக்கே ஏற்படுவதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.